கலைஞர் எப்பயுமே ஒரு விமர்சனம் யாராவது கலைஞர் மேல வச்சா அதை வந்து ரசிப்பாரு. அந்த குறைகளை போய் செய்ய சொல்லுவார் அதிகாரிட்டு சொல்லி, மீண்டும் அதை நடக்காத அளவுக்கு பார்த்துக்குவாரு. யாரு சொன்னாங்களோ அவங்க கூப்பிட்டு வச்சு பேசுவார். இந்த ஊடகத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஏதாவது கவனிக்கிறது, மாசம் ஏதாவது கப்பம் கட்டுறது, இதெல்லாமே அவர் சபரீசம் பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் பரவுது. குறிப்பா இவர் வெளியே வந்த பிறகு இப்ப சின்னவர் வந்து துணை முதல்வராவது கஷ்டம் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இந்த கார் ரேஸ்ல நடந்த சில ரகசிய ஃபைல்லாம் சவுக்கு சங்கர்கிட்ட போயிருக்கு. எதிர்கட்சிக்காரன் கொடுத்ததாக எனக்கு தகவல். மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு நாவையார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், என்னோட முதல் கேள்வி வந்து சவுக்கு சங்கரை பத்தி சார். சிறையில போட்டாங்க, குண்டாஸ் போட்டாங்க, திரும்பி ரத்தாச்சு, நிறைய வழக்குகள் போட்டு உள்ளே இருந்தாரு. ஸோ இப்போ வந்து திரும்பி குண்டாஸ் ரத்து பண்ணிட்டாங்க. ஜெயிலில் எப்படி சார் இருந்திருப்பாரு? அது மற்ற கைதிகள் மாதிரி இருந்திருப்பாரா, இல்லாட்டி வந்து ஏதாச்சும் நெருக்கடி கொடுத்துருப்பாங்களா? ஏன்னா ஜெயிலுக்கு போன 10 நாள்லேயே வந்து அவர் கை உடைக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி சார் உள்ள இருந்திருப்பாரு? மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். அவர் வந்து விசாரணை கைதி தான், தண்டனை கைதி இல்லை. அதனால ஒன்றும் பெருசா அங்க அச்சுறுத்தல் இருந்திருக்காது. இருந்தாலும் ஒரு ஆளுங்கட்சி முதன்மையானவங்க சொல்லிதான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக பல ஊடகங்கள்ல பாக்குறோம். குறிப்பா சின்னவர் சொல்லிதான் நெருக்கடி கொடுத்தாருன்னு இவரே பேட்டி கொடுத்தாரு. சவுக்கு சங்கர் வந்து யாரு ஆளுங்கட்சியா இருந்தாலும் அந்த குறைகளையோ ஊழல்களையோ முறைகேடுகளையோ சுட்டி காட்டி பேசக்கூடியவர். அது நீண்ட காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். போன கடந்த ஏடிஎம் ஆட்சியில கூட அவங்க நடந்த ஊழல் எல்லாம் பட்டியலிட்டு சொன்னாரு. இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இவரு தான் ஃபைல் கொடுத்தாரு, நடந்த ஆட்சி நடந்த ஊழல் எல்லாம். அந்த ஃபைல் எடுத்துட்டு போய் தான் முதலமைச்சரே கவர்னர் பார்த்து கொடுத்தாரு. இப்ப வந்து காவல்துறை பெண்கள்லாம் பேச்சில் தான் ஃபர்ஸ்ட் முதல் எஃப்ஐஆர் ஆச்சு. கைது பண்ணும் போது கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி கைது பண்ணாங்க. அப்புறம் கஞ்சா யாரு இவருக்கு கொடுத்தா, விற்கிறதுக்கு வச்சிருக்கிறான் அவனி வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணாங்க. இது போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல இவருக்கு ஒரு கேஸுக்காக பெயில் கிடைச்சிது, ஜாமீன் கிடைச்சிது. ஜாமீன் கிடைச்ச உடனே டக்குன்னு இவங்க சுதாரிச்சுக்கிட்டு கஞ்சா வழக்குல குண்டாஸ் போடுறாங்க. அதிகமா கஞ்சா வச்சிருந்தாரு, வீட்டுல போய் பார்த்தோம் கஞ்சா வச்சிருந்தாரு, விற்கிறவங்கிட்ட கேட்டா நிறைய நான் இவருக்கு வித்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு குண்டாஸ் போடுறாங்க. குண்டாஸ் போடுறது அது அதாவது நாட்டுக்கு ஏதாவது குந்தகம் விளைவிக்கிற மாதிரியோ ஒரு சமுதாய தூண்டுதல் பிரச்சனையோ தொடர்ந்து ஒரு வழிப்பிரி பண்றான், தொடர்ந்து கொள்ளடிக்கிறவன், இல்ல பல கொலை வழக்குல போடுவேன், அவனுக்கு தான் குண்டாஸ் போடணும், அனாவசியம் போடக்கூடாது. அது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்லாம் பல முறை அரசாங்கத்துக்கு வான் பண்ணாங்க. அது மீறி இவருக்கு போட்டாங்க. போட்டு நம்ம சென்னை உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு. ரத்து பண்ண பிறகு இவர் விடுதலை ஆவாரன்னு நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு குண்டாஸ் போட்டாங்க. அப்ப வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து கோவை சிறையில் தான் முன்ன இருந்தாரு. கோவை சிறையிலிருந்து புழல் கொண்டு வந்தாங்க, புழல் சிறையிலிருந்து மதுரை கொண்டு போனாங்க. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் இவர் வந்து டிராவலே தமிழ்நாடு ஃபுல்லா காவல்துறை இவரை கூட்டிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் பண்ற காவல்துறை இருக்காங்க இல்லையா, அவங்களே வெறுத்துட்டாங்க. என்ன நீ அவரு தப்பு பண்ணாருன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் தர எங்களுக்கும் சேர்த்து தரீங்க அப்படின்னு. அந்த அது குறிப்பா பெண்கள், இவர் எந்த பெண்கள் பத்தி பேசினாரோ அந்த பெண்கள் கூட டிராவல் பண்றது இவங்க வேணும்னே அவரை அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சாங்க. ஆனா அது வேற மாதிரி போயிடுச்சு. இது மாதிரி ரெண்டாவது இவங்க தாயார் வந்து 2ஆம் முறை குண்டாஸ் போடும்போது ஹைகோர்ட்ல போட்டாங்க. அது மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல தான் இப்ப அன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. கோர்ட்டு வந்த உடனே முன்ன நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. அந்த வழக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன இது கொடுத்தாங்க, அதை படிச்சு பார்க்கும்போது தெரியுது குண்டாஸ் அறிவுரை வழங்குறதுக்கு ஒரு குழு இருக்கு, அட்வைஸ் குழுன்னு இருக்குது. அந்த அட்வைஸ் குழு பரிந்துரையின் படி இவர் குண்டாஸ் நாங்க நீக்கிறோம் அப்படின்னு அரசு பரிந்துரைத்தாக அந்த குழுவும் பரிந்துரை செஞ்ச மாதிரியே இவங்க ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தை கொடுக்குறாங்க. அவர் பார்த்துட்டாரு. பார்த்துட்ட உடனே சரி பெயில் உள்ளங்க அந்த ஆட்சிமொழியே இல்லை அப்படின்னு தான் பெயில் கொடுத்தாங்க. ஆனா அதுல ஒரு வார்த்தை நீதிமன்றம் சொன்னிச்சு, நீங்க இது செய்யலன்னா வேற மாதிரி நடந்திருக்கும். அப்ப நீதிமன்றமே கை உயர்த்தி ஒரு அரசாங்கத்தை வான் பண்ற மாதிரி நீதிபதி எழுந்திரிச்ச உடனே அதான் சொன்னாரு, வேற மாதிரி நடந்திருக்கும் தெரியல அப்படின்ட்டு கிராமத்துல சொல்லுவோம்ல, பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அது சொல்லிட்டு போயிட்டாங்க. தமிழக அரசு தான் குண்டாஸ் போடுது, தமிழக அரசே மீண்டும் வாபஸ் வாங்குது. அது ஒரு கேவலமான செயல். ரெண்டாவது ஒரு புள்ளி ஒரு என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிலே குண்டாஸ் போறதுல ஒரு 51% மேல தமிழ்நாட்டில் தான் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் தமிழ்நாடு தான் சொல்லி தமிழ்நாட்டில் தான் போடுறாங்களா, அது 51%. எவ்வளவு தெரியுமா? எல்லா மாநிலத்தை விட 50% இவங்க வந்து அதிகம் போடுறாங்க. ஏன் சார் அப்படி நடக்குது தமிழ்நாட்டில்?
அதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். அதாவது குண்டாசனுடைய சட்டம் போடலாமா போடக்கூடாதான்னு ஒரு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோ அந்த எஸ்பி அல்லது கமிஷனரு இது மாதிரி ஒரு ஆலோசனை பண்ணி போடணும். குண்டாசுங்கிறது அதான் நான் ஏற்கனவே சொன்னபடியே தொடர்ந்து ஒரு கொலைகேஸில் உள்ள போறவங்க, வழிப்பறி பண்றவங்க, பல வழக்குகள் இருக்கிறவங்க, இந்த சமுதாயத்துக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரியோ நாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி இதுமாரி தான் போடணும். இவங்க சும்மா துசுக்குன்னு ஒரு அரசியல் ஆரம்பிச்சு குண்டாசுன்னு ஒன்று போட்டுறாங்க. வெயில் கிடைக்காது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. வெயில் கிடைக்காது, ஒரு வருஷம் உள்ள இருந்தா கை கால உடைச்சிடலாம், இது மாதிரி ஒரு இது பண்றாங்க. இது வந்து ஒரு இப்ப இல்ல பெரிய விளைவை ஏற்படுத்தும் பாரு பின்னாடி. ஏற்கனவே எடப்பாடி ஆட்சியில துப்பாக்கி சூடு அந்த பிரச்சனை பத்தி இப்ப இருக்கிற முதலமைச்சர் வாய்க்கிளி பேசினாரு, பயங்கரமா பேசினாரு, பட்டி தொட்டிலாம் பேசினாரு, எச்சு அப்படி செதற அவர் பேசும் போது அப்படிலாம் பட்டு இப்ப கிட்டத்தட்ட என்கவுண்டர் பேர்ல 16 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு எதுக்கு என்ன எல்லாம் ஒண்ணுதான், என்கவுண்டர் பேர்ல பண்றாங்க. அது ஒரு சம்பவத்தை அடக்கிறதுக்காக அது பண்ணாங்க. அப்ப அதுக்கு எதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப இருக்கிற எதிர்கட்சி இது சுட்டி காட்டி பேச மாட்டேது, பட்டி தொட்டில பேசணும். என்கவுண்டர் சம்பந்தமாக தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது சம்பந்தம் இல்லாத காவல்துறைக்கு யாரு இது மாதிரி என்கவுண்டர் போட சொல்லி ஆர்டர் போட்டது, இது மனித உரிமை மீறல் செயல் இல்லையா, இதை பத்தி விளக்கம் கொடுங்க அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது ஒரு மாநில அரசுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும். சரி, இப்ப நம்ம இது சவுக்கு சங்கர் விஷயத்துல வரும். சவுக்கு சங்கர் விஷயம் வந்து இவரை பழி வாங்கணும் ஃபர்ஸ்ட் அரசுக்கு நோக்கம். என்ன சொன்னாலும் அடங்க மாட்டாரு, பழி வாங்கணும். அதுக்குதான் குண்டாசு போட்டது. ஒரு முறைக்கு 2 முறை போட்டாங்க. இதுக்கு என்ன திரும்ப செலவாயிடுச்சு, எல்லாமே மூத்த சூப்பர் சீனியர் வழக்கறிஞர் வந்தவங்க. அவங்க ஒரு நாள் வந்து அட்டன்மெண்ட் போனாவே 30 லட்சம் ரூபா, 25 லட்சம் கம்மி கிடையாது, புரியுதா? அப்ப பல நாள் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல வழக்கறிஞருக்கே தமிழக அரசு செலவு பண்ணிருக்கு. அப்படி என்ன இவர் தேசத்துறைக்கு இவருக்கு வந்து 2 கோடி ரூபாய் வழக்கறிஞருக்கு கொடுத்து செலவு பண்ற அளவுக்கு நீ கேஸ் நடத்தின? எத்தனையோ கேஸ் கடந்த வருஷ கணக்குல அதை எடுத்து நடத்த வேண்டியதானே. அது மட்டும் இல்லாத ஒரு 45 நாள் ஒவ்வொரு மாவட்டம் வரையா வழக்கு சம்பந்தமா அலைக்கழிச்சாங்கல்ல, அந்த டிராவல் செலவு, அந்த காவல்துறை சம்பளம், சாப்பாடு செலவு, பாதுகாப்பு, கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய் செலவாயிருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க. ஊடகங்கள்லாம் பரவிட்டு இருக்கு. இதே மாதிரி நம்ம சாட்டை முருகன் அவரையும் அப்படிதான் பண்ணாங்க. அவருக்கு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேல செலவு அரசு பண்ணிருக்கு. அவருக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் வர வச்சு ஆர்குமெண்ட் பண்ணாங்க, அது பெயில் கொடுத்துட்டாங்க நீதிமன்றம். அது எங்க போனாலும் நீதிமன்றம் தான் இப்ப நம்பி மக்கள் இருக்கிறாங்க. அரசாங்க நம்பியில இப்ப மக்கள் இல்லை. ஆனா யாரு ஒரு தொலைக்காட்சியிலயோ பத்திரிகையிலயோ அல்லது ஒரு யூடியூப் சேனல்லையோ அரசு சம்பந்தமா தப்பா பேசிட்டா உடனே வழக்கு, சும்மா ஒரு பாக்ஸ் நியூஸ் போட்டாலே வழக்கு, மீன் போட்டாலே வழக்கு போடுறாங்க. அப்படி அந்த அளவுக்கு கேவலமாயிருச்சு. அதுல இவரு நீதிமன்றம் பெயில் கொடுத்துருக்கு. இனிமே இவருடைய பேச்சு ஆளுங்கட்சியை தாக்குற விஷயம் எல்லாமே ரொம்ப வீரியமா இருக்கும். முன்ன இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். குறிப்பா இவர் வெளியே வந்த பிறகு இப்ப சின்னவர் வந்து துணை முதல்வர் கஷ்டம் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இந்த கார் ரேஸ்ல நடந்த சில ரகசிய ஃபைல்லாம் சவுக்கு சங்கர்கிட்ட போயிருக்கு, எதிர்கட்சிக்காரங்க கொடுத்ததாக எனக்கு தகவல். அது இல்லாத இவர் வெளிநாட்டுக்கு பயணம், முதல்வர், ஆமா, அது சில விஷயம் எல்லாமே எதிர்கட்சி மூலியமா தான் சவுக்கு சங்கரத்துக்கு போயிருதாக தகவல். இன்னும் ஒரு வாரம் அதிகபட்சம் 10 நாள்ல சில அதிர்ச்சி விட்டு சம்பவம், சில எந்த மீடியால சொல்ல முடியாத தகவல் எல்லாம் சவுக்கு சங்கர் சொல்லுவார்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அவரு வெளியில வந்த உடனே பேட்டி கொடுத்தாரு இல்ல, என்ன சொன்னாரு, ஒரு அரசு ஊழியர் டெத்தானா எப்படி வாரிசு போஸ்டிங் கிடைக்குதோ ஒரு கருணை அடிப்படையில, அது போல அந்த அடிப்படையில தான் இவர் முதலமைச்சரா வந்தாருன்னு ஒரு சுரீர்னு ஒரு சூடு வச்சிருக்காரு. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அவர்கிட்ட. ஃபர்ஸ்ட் டைம் குண்டாசு பெயில் விடும்போது தமிழக அரசு என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா, நீங்க வெளியே விட்டீங்கன்னா ஒரு கஞ்சா வைப்பாரு, சட்டம் ஒழுங்கு சீர்குலையும், ஜாதி மத பிரச்சனை தூண்டி விட்டு பேசிடுவாரு, இப்படி என்னென்னமோ தமிழக அரசு சைட்ல இருந்து பேசினாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் அவர் என்ன கஞ்சா வியாபாரியா கிடையாது. கஞ்சா அடிக்கிறாங்க அடிக்கல, அது அவங்க தனிப்பட்ட இது, எங்க விற்கிறானா அவன் தான் பிடிக்கணும். அதனால இதெல்லாம் சொன்னாங்க. அப்பயே நீதிமன்றம் பெயில் கொடுத்தாங்க. 2வது டைம் இவங்களே குண்டாசு வாபஸ் வாங்கிட்டாங்க. சரி சரி, இப்போ அவரோட சவுக்கு மீடியா எல்லாமே வந்து சீஸ் பண்ணிட்டாங்க, கேமராலாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, அக்கௌண்ட்லாம் முடக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரெக்கவரி பண்ணி எடுத்துட்டு வர முடியுமா திரும்பி? மீண்டும் நீதிமன்றத்துக்கு போவாரு. நீதிமன்றத்துல போனா அது ஒரு மாசத்துக்குள்ளே ஒரு ஆர்டர் கிடைச்சிடும், சவுக்கு மீடியா மீண்டும் செயல்படலாம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன தப்பு பண்றாங்களோ அந்த தப்புக்கு செக்ஷன் இருக்கு, அந்த செக்ஷன்ல வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணா போதும். ஒரு ஒரே சம்பவத்தை வச்சு
கிட்டத்தட்ட 20-30 வழக்கு போடுறாங்க. வேற வேற மாதிரி வழக்கு போடுறாங்க. அது சும்மா ஒருத்தரை மிரட்டுறது, அச்சுறுத்துறது தான். எப்பயுமே கலைஞர் இருந்தாருன்னா என்ன பண்ணுறது தெரியுமா, சவுக்கு சங்கரை பக்கத்துல உட்கார வச்சு தட்டி கொடுப்பாரு. பரவாயில்ல, நிறைய விஷயம் சொல்ற, நீ சொன்னதுனாலதான் நான் அதை சரி செய்யறேன் அப்படிம்பாரு. அப்ப இவருக்கு தேவையான உதவி செய்வாரு. அப்ப இவரு என்ன பண்ணுவாரு, என்ன நம்ம திட்டினாலும் நம்மளை அனுசரிச்சு நமக்கு தேவையான உதவி செய்யறாரு, இவரை போய் நம்ம சொல்றோமே அப்படின்னு தலைக்கில மாறிடும், ஒரு எண்ணம் வரும் அப்படி. ஆமா, அதனால இவர் எப்பயுமே ஒரு எதிரி மாதிரியே பாக்குறாரு. எதிரியே பார்க்க கூடாது. இவர் பொதுவான முதலமைச்சர், ஒரு தனி மனுஷனுக்கு முதலமைச்சர் கிடையாது, திமுகவுக்கு மட்டும் முதலமைச்சர் கிடையாது. இவரே சொல்லுவார்ல, ஓட்டு போடாதவங்களுக்கும் நானா முதல்ல, ஓட்டு போட்டவங்க முதல்வர் சொல்லுவார்ல, அது மாதிரி பொதுநலவாதியா நடந்துக்கணும். உதயாநிதி துணை முதல்வர் ஆகுறது சவுக்கு சங்கரால ஒரு சில இடத்துல வரும்னு நினைக்கிறேன். அந்த பாதிப்பு. ஆமா, சவுக்கு சங்கர் சில விஷயம்லாம் வச்சிருக்காரு ஆதாரபூர்வமா, ஆதாரத்தை வெளியிடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்காரு. எதிர்கட்சி நிறைய ஃபைல் கொடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனா இப்போ இவர் பெயில் எடுக்கிறதுக்கு எதிர்கட்சி எல்லாம் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஐடி விங் இருக்கு இல்லையா, எதிர்கட்சியோட ஐடி விங் தான் இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதிமுக மாநாடு கூட போயிட்டு வந்தாரு. ஆமா, போயிட்டு வந்தாரு. 2026ல அதிமுக நான் பிரச்சாரம் தான் பண்ணுவேன்னு பகிரமா அறிவிச்சாரு. நீங்க பண்ற கொள்ளடிக்கிறது, நீங்க சமூக நீதிங்கிற பேர்ல பொய்யா சொல்றது, சமத்துவங்கிற பேர்ல பொய்யா சொல்றது, எல்லா மக்களுக்கான அரசுன்னு சொல்லி எல்லாம் கொள்ளடிக்கிறது அப்படின்னு வெட்ட வெளியில் சொன்னாரு இல்லையா. அதனால அதிமுக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். எவ்வளவு தூரம் இறங்கி ஒரு மனுஷன் பேசுறான், சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அதே சார் திமுக புரியல, இவர் அதுக்கு சப்போர்ட் பண்றாரு, சரி நம்ம பக்கம் எதிர்த்துக்கலாம் அப்படி ஏன் சார் தோணல உங்களுக்கு? அதான் கலைஞர் இருந்தா அது நடந்திருக்கும். கலைஞர் எப்பயுமே ஒரு விமர்சனம் யாராவது கலைஞர் மேல வச்சா அதை ரசிப்பாரு. அந்த குறைகளை போய் செய்ய சொல்லுவாரு அதிகாரிட்டு சொல்லி, வேண்டாம் அது நடக்காத அளவுக்கு பாத்துக்குவாரு. யாரு சொன்னாங்களோ அவங்க கூப்பிட்டு வச்சு பேசுவாரு. துணிச்சலான பேச்சுக்கு பாராட்டும்பான்னு சொல்றாரு, கை கொடுப்பாரு, சல்லு போடுவாரு. இது மாதிரி அவரு ஸ்டைல் வேற, இவரு ஸ்டைல் வேற. ஆனா இப்ப இருக்க மூத்த அமைச்சர்கள் எல்லாமே கலைஞரோட இருந்தவங்க. எதுவும் சொல்லி மூத்த அமைச்சர்கள் தெரியுமே, சமூக இதெல்லாம் பார்த்தேன். துரைமுருகன், நேருலாம் அவர்கிட்ட பேசி இருக்கிறாங்க, அந்த ஆடியோ எல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. கேஸ் விஷயமா ரைட் விட்டாங்களா அவர் வீட்டுக்கு. அப்ப கஞ்சா பொட்டனை எடுத்தேன், பென்ட்ரைவ் எடுத்தேன், லேப்டாப் அதெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்க இல்லையா. அதுல எந்தெந்த அமைச்சர் எல்லாம் பேசினாங்க, ஒரு 3 அமைச்சர் பேசிருக்கிறாங்க. ஆனா 6 அமைச்சர் அளவுக்கு தொடர்பு வச்சு பணம் கொடுத்துருக்காங்க. அதுல ரெக்கார்டு மாட்டிக்கிச்சு. சிஎம் எல்லாம் கூப்பிட்டு வான் பண்ணாரு. அப்பெல்லாம் நம்ம சமூக ஊடகங்களை பார்த்தோம். அது உண்மையா பொய்யா தெரியாது, ஆனா ஓரளவுக்கு அது உண்மை இல்லாதெல்லாம் வெளியாகாது. அது போல ஊடகம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகம், அச்சு ஊடகமா இருக்கட்டும், காட்சி ஊடகமா இருக்கட்டும், யூடியூப் சேனல் கூட இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 70% மேல ஆளுங்கட்சிக்கு ஆதரவாயிட்டாங்க. அது எல்லாமே கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த ஊடகத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஏதாவது கவனிக்கிறது, மாசம் ஏதாவது கப்பம் கட்டுறது, இதெல்லாமே அவர் சபரீஷம் பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் பரவுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா மீடியால பார்த்தா அப்படிதான் தெரியுது. மேல எப்படி மோடியை கண்ட்ரோல் வச்சிருக்காரோ, கிட்டத்தட்ட ஒரு 60-70% அவரும் அங்கெல்லாம் ஆங்கில சேனல், ஹிந்தி சேனல் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. சில முக்கியமான விஷயம் எல்லாம் விவாதத்துக்கு எடுத்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் தமிழ்நாட்டு மீடியாவும் சில முக்கியமான விஷயம் விவாதத்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப 16 என்கவுண்டர் நடந்துச்சுல்ல, ஒரு என்கவுண்டர் நடந்தாவே எப்படி விவாதிக்கணும்? ஒருத்தராவது விவாதிக்கிறானா? விவாதிக்க கிடையாது. எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அந்த 10 IAS போய் சொல்லிட்டு வந்தாங்கல்ல நீதிமன்றத்துல போயிட்டு, அது இத்தனை IAS போனீங்களா அப்படின்னு சொல்லி ஏதாவது விவாதிச்சாங்களா? விவாதிக்கிறது கிடையாது. கள்ளக்குறிச்சி விஷயத்த பெருசா விவாதிச்சாங்களா? அந்த டைமோட சரி, அதன் பிறகு பெருசா விவாதிக்கல. அது மாதிரி இங்க ரூலிங் பார்ட்டி என்ன சிக்னல் தருதோ அதுதான் விவாதத்துக்கு எடுத்துக்குவாங்க. பெரும்பாலும் விஷயத்த எடுத்துக்கிறது இல்ல. மக்களுக்கு பாதிப்படுற விஷயத்தான் எடுத்து நடத்தணும். மீடியாவுடைய தார்மீக உரிமை, அது நடத்துறது இல்ல. அதனாலதான் சொல்றாங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 80%, 70-80% தமிழ்நாட்டு அரசனுடைய கைப்பாவ மாறிச்சு மீடியாலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது சரியாதான் இருக்கு. முக்கியமா சேட்டலைட் சேனல் எல்லாம் ஆமா மாறிட்டாங்க. அதான் மாசம் யாருக்கு எப்படி என்ன கவனிக்கணுமோ அதுல கவனிச்சிடுறாங்க. சவுக்கு மீடியா நீதிமன்றத்து மூலியமா மீட்டுருவாங்க. மீண்டவர் நடத்துவாரு. பழைய நிர்வாகிகள் எல்லாமே ஒரு 5 பேர் மேல கேஸ் போட்டுக்கிறாங்க. அந்த கேஸ் எல்லாம் இவரு செலவுல அவங்களுக்கு பெயில்லாம் எடுத்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அவங்க எல்லாம் மீண்ட வேலைக்கு வந்துருவாங்க. பழைய டீம் அப்படியே ஒர்க் பண்ணுவாங்க. அதை விட பயங்கரமா சிறப்பா பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா, இப்ப ஒரு 3-4 எனக்கு தகவல் தெரிஞ்சு எதிர்கட்சி 3-4 ஃபைல் அவர்கிட்ட கொடுத்துருக்கு, ஆதாரப்பூர்வம் ஃபைல. அதெல்லாம் பெரிய தலைவலி தான் சிஎம்க்கு ஏற்படும். சரி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பதிலாக ரொம்ப நன்றி சார். ஓகே சார், நன்றி. சரி மக்களை, இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில இருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மிஸ்டர் ஆணைய சேனலை மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.